வல்ல ரஹ்மான் மனிதர்களுக்கிடையே பரஸ்பரம் உபகார குணங்கள் இருக்க வேண்டும் என்கிறான். ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்யும் தன்மையிலேயே உங்கள் வாழ்க்கை அமையட்டும் என்கிறான். அதற்கான பாக்கியத்தை அடுக்கடுக்காக வள்ளல் நபிகள் விவரிக்கிறார்கள். அப்போ யாருக்கு உபகாரம் செய்வது? நமக்கு தீங்கு செய்கிறார், இடர் பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு குறுக்கே வந்து நிற்கிறார், அவர்களிடத்திலுமா உபகாரத்தோடு நடப்பது? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வஅஹ்சினு, நீங்கள் உபகாரம் செய்து வாழுங்கள், அருமையான அவனுடைய அறிவுரை. மனிதர்கள் உபகாரத்தோடு வாழணும். அது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிய இடத்தில் கொண்டு நிறுத்தும். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்து வாழ்கிறார்கள் என்றால் உபகாரம் செய்கிறவங்களை அல்லாஹ்வே நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது அவ்வளோ லேசானதா? அவன் நம்மை நேசித்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ வெளிச்சமாகிவிடும். அவன் நேசிக்கிறான். இதை திருக்குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வின் அன்புக்காக ஏங்கும் மனிதர்கள், அவன் நேசிக்க மாட்டானா என்று காத்திருப்பவர்கள், எத்தனை பெரிய அமல்களையும் தியாகத்தையும் செய்து அவனுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அவனே சொன்னான், வாக்களிக்கிறான், நீ உபகாரம் செய், நான் உன் மீது அன்பு காட்டுவேன் என்றான் திருக்குர்ஆனிலே. யாருக்கு உபகாரம் செய்யலாம்? உடன் பிறந்தவங்களுக்கு, குடும்பத்திற்கு. நபி பெருமானார் சொல்லும்போது வஅஹ்சின் இலா மன் அஸா இலை, உனக்கு தீங்கே ஒருவர் செய்தார், உனக்கு இடர் செய்கிறார், சங்கடப்படுத்துகிறார், அவருக்கும் உபகாரம் செய். இது நம்முடைய மிக உயர்ந்த தன்மையை கொண்டு ரசூல் நிறுத்த ஆசைப்படுகிறார்கள். தீங்கு செய்பவருக்கு, நல்லது செய்பவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்கு மனசு வரும். தீமை செய்தவருக்கும் இடையூறு செய்தவருக்கும் உபகாரம் செய்கிற மனம் அவ்வளவு சீக்கிரம் வருவதில்லை. ஆனால் உபகாரம் செய். யாருக்கு? உன்னோடு சரியாக நடக்காதவர்களுக்கும் உபகாரம் செய்துவிடு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனத்தினுடைய எல்லையிலே சஹாபிகள் வந்து இறங்கினார்கள். மக்காவின் பெருமக்கள் பிரமித்து போகிறார்கள் மதீனா மக்களின் உபகாரத்தை பார்த்து. மதீனா மக்களினுடைய உபகாரத்தை பார்த்து மக்காவிலிருந்து வந்தவர்கள் பிரமித்து போகிறார்கள். பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் கொண்டு குவிக்கிறார்கள். அவர்களுக்கு படுப்பதற்கான ஏற்பாடுகளை, உண்ணுவதற்கான வசதிகளை, தங்குவதற்கான அருமையான கட்டிடங்களை எல்லாவற்றுக்கும்